மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹூப்ஸ் வந்து ஒன் லைன் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டிருக்கிற எல்லாமே வந்து மேண்டேட்டரி, கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். சப்போஸ் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து என்ன ஆனாலும் மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா வியூஸ் போல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் அப்படியே வந்து நான் கட் பண்ணிடுவேன். கிரியேட்டருக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஹை எஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊப்ஸோட கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஊப்ஸ் சொல்லி தர போகிறதுல மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸை நீங்கள் இதுக்கப்புறம் லைஃப்பில் மறக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஊப்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஊப்ஸில் வந்து ஜாவா ஏன் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு கொஷின் வந்து சொல்லியிருந்தேன், C++ வந்து ஊப்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதையுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் கிளாஸஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸில் வந்து பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன் அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அண்ட் கோட் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ தட் ஃபியூச்சர் வந்து இதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அண்ட் தென் வந்து இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன, அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, அதனால் என்ன பிரச்சனைகள் வரும், அண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஊப்ஸ் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட கிளாஸஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் நல்லா வந்து கோட் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸ்டான வீடியோவாக தான் இருக்கும் போது, பிகாஸ் மோஸ்ட்லி வந்து நிறைய தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஊப்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஊப்ஸ்னால் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பேரடிம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரடிம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முன் உதாரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதுனால நம்மளுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பேரடிம். ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், இன்னொன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னா எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். மிஞ்சி போனால் மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் கோடை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்குள்ளே. இதை தான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணுவோம்னா, இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் அப்படின்னா யூசர் ஒரு ஆப்ஜெக்டாக பண்ணுவோம். அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக தனித்தனியாக எழுதாமல் ஒரு யூசரை ஒரு ஆப்ஜெக்டாக வந்து மதித்து அவங்களுக்கு ஒரு சில ஆட்ரிபியூட், அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்ரிபியூட்னா என்னென்னு பார்க்கலாம், ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஊப்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஒரு ப்ரோக்ராமிங் பேரடிம், அதாவது இது வந்து ஒரு முன் உதாரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரோக்ராமிங் பேரடிமில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், இன்னொன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெத்தட்ஸ். இப்போது இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, காருக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்லாம் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதோட எவ்வளோ, இது வந்து என்ன கலரு, என்ன மாடலு, எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதால் ஒரு ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் இந்த காருக்குரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். அதுக்கப்புறம் என்னோடய பேர் வந்து ஹரிஷ். நான் வந்து இந்த டேட்டில் பிறந்தேன். என்னோடய வயசு வந்து இது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து என்னோட ஆட்ரிபியூட். இப்போ என்னோட ஸ்கின் கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஆட்ரிபியூட். என்னோட ஹைட் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னோட ஆட்ரிபியூட். ஆனால் என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தான் மெத்தட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஹரிஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னால் வந்து கோட் பண்ண முடியும், என்னால் வந்து தூங்க முடியும், என்னால் வந்துட்டு பேச முடியும். அந்த மாதிரி எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மெத்தட்ஸில் வரும். அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறோமோ இது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்டில் வரும். ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ரியல் வேர்ல்டில் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோனோட கேமராவோட கிளாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு இதோட டிஸ்பிளே சைஸ் என்ன, இந்த டிஸ்பிளேவோட டைப் என்ன அப்படின்றது சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பேட்டரி எம்ஏஹெச் எவ்வளோ அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் மெத்தட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனால் வந்துட்டு நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும், ஃபோன் பேச முடியும், வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், அண்டு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியும், இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும், ப்ளூடூத் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும்
அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே மெத்தட்ஸ். சரி, இது ரியல் வேர்ல்டு ப்ரோக்ராமிங்கில் எப்படி எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பேமெண்ட் கேட்வே வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து யூசர் வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா, யூசர் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வச்சும் பேமெண்ட் பண்ணலாம், டெபிட் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணலாம். இப்போ கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ இப்போ கார்டுன்றது இன்னொரு ஆப்ஜெக்ட். அண்ட் இந்த கார்டில் வந்து என்னென்ன டைப்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்னு இருக்கலாம், டெபிட்னு இருக்கலாம். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை இந்த கார்டோட நம்பர் வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக வச்சுக்கலாம். அண்ட் இந்த கார்டோட சிவிவின்றது வந்து இன்னொரு ஆட்ரிபியூட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து நீங்கள் பே பண்ணும்போது நீங்கள் பேங்க்குக்கு ஒரு கால் அடிக்கணும். பேங்க்கு கிட்ட வந்து இந்த யூசரும் இந்த யூசர் கொடுத்த பின்னும் கரெக்டாக இல்லையா அப்படின்றது செக் பேங்கிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட். இப்போ வந்து பேங்க்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து இவங்களை என்டர் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு மெத்தட் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு வந்து மெத்தட்ஸில் வரும். அண்ட் எந்தெந்த விஷயம்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்படின்னு வர்றதோ அதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸில் வரும். இப்போ வந்து ஆப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஆட்ரிபியூட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும், மெத்தட்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்தது மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸ் வந்து ஒன் லைன் நான் சொல்கிறேன். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்கேப்சுலேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிமார்ஃபிசம், அண்ட் அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவையும் உங்களோட மெத்தடையும் பைண்ட் பண்ணி வைக்கிறது. அதாவது உங்களோட ஆட்ரிபியூட்டுன்னு நான் சொன்னல அதையும் உங்களோட மெத்தடையும் பைண்ட் பண்ணி வைக்கிறது. இப்போ என்னோட கலர் என்ன, என்னோட ஹைட் என்ன, வெயிட் என்னன்றது நான் வந்து கோடில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட ஹைட் என்னன்றதை டேரெக்டாக ஒருத்தன் வந்து மாற்றக்கூடாது. இன்ஸ்டெட் சேஞ்ச் ஹைட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணணும். அந்த மெத்தட் போயிட்டு எனக்கு வந்து என்னோட ஹைட்டை மாற்றணும் அப்படின்றது தான் என்கேப்சுலேஷன். இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் கிளாஸோட ஆட்ரிபியூட்டோ மெத்தடோ நான் வந்து சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். இது எப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஹைட்டோ வெயிட்டோ இல்லை எங்கள் அப்பாவோட கலரோ இல்லை எங்கள் அம்மாவோட ஸ்கின் டைப்போ வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகியிருக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் வந்து ப்ளூ ஐஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து எனக்கு வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆட்ரிபியூட் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதை நம்ம கோட் வைஸாகவுமே எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதுறதுன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிமார்ஃபிசம் சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா வந்து எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ். அதுதான், அதாவது ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்கும், அதே நேம் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கேட்குற சிச்சுவேஷனை பொறுத்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் ரொம்ப வந்து இன்ஃபார்மலாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னை வந்து வேற ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹையர் அஃபீஷியல் வந்து என்னை வந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நான் கொஞ்சம் மரியாதையாக பேசுவேனா இருக்கும். இல்லை யூடியூப்பில் வந்து பேசுகிறப்போ வந்து திக்காமல் திணறாமல் பேசணும் அப்படின்றத நான் ட்ரை பண்ணுவேனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறது யாருன்னா நானே தான். எதுக்கு கூப்பிட்டாங்களோ அதே விஷயத்துக்கு தான் நானுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரே விஷயத்த சொல்கிறாங்க, இந்த பொருள் இங்கேருந்து எடுத்து அங்கே வை அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டில் சொன்னால் நான் கேட்க மாட்டேனா இருக்கும். இல்லை என்னோட மேனேஜர் சொன்னாங்கன்னா அதை நான் கேட்பனா இருக்கும். பாலிமார்ஃபிசம் வந்து த எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட். அதாவது ஒரே வேலையை தான் செய்ய போகிறேன், ஆனால் என்னை யார் கூப்பிடுறாங்கன்றதை வச்சு நான் வந்து டிஃப்ரெண்ட்டான வேலை செய்வேன். இதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். இதையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவையான விஷயத்தை மட்டும் வெளியே காட்டிட்டு தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையுமே வந்து மூடி மறைக்கிறது. இதுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் வந்து டிவி யூஸ் பண்ணுறதுக்கு ரிமோட் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. அந்த ரிமோட்டில் எந்த பட்டன் அழுத்தினா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்தந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, இங்கேருந்து வந்து ரேடியோ சிக்னல்ஸ் அங்கே போகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது தேவையும் இல்லை. ஸோ எந்த விஷயம் தேவையோ அதை மட்டும் ஒரு ப்ரோக்ராமர்கிட்ட கொடுத்துட்டு எந்த விஷயம் தேவையில்லையோ அதெல்லாம் வெளியே காட்டவே மாட்டோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இது எந்த டைமில் யூஸ் ஆகும் அப்படின்றதுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்னோட ரியல் வேர்ல்டு எக்ஸ்போஷரில் தான் எனக்குமே இது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ ஓகே, இதை தான் வந்து பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஊப்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஜாவாவில்
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு கொஷின், அந்த ஜாவா பற்றின கொஷின் அதையுமே வந்து நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஊப்க்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, லெட்ஸே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி வைக்கலாம், மியூசிக்னு ஒரு கேட்டகரி வைக்கலாம், அண்ட் ஃபோட்டோஸ்னு ஒரு கேட்டகரி வைக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இப்போது இந்த ஃபோல்டர் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே எத்தனை கோடு வேணால் வரலாம், எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் வரலாம், எத்தனை கிளாஸஸ் வேணால் வரலாம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆட்ரிபியூட்டோ மெத்தடோ அசைன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ஊப். இதில் ஏன் வந்து நான் ஜாவா வந்து ஃபுல்லி ஊப் அண்டு C++ வந்து ஊப் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஸோ ஐ வில் அட்ரஸ் திஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ ஜாவா வர்சஸ் C++. ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெத்தட் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கிளாஸ் இருந்தே ஆகணும். கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கோடு வந்து ஒரு வேலிட் கோடு. அண்ட் அந்த கிளாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்கணும். இதுதான் நம்ம வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஆனால் C++ல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஹெடர் ஃபைல்ஸ் போட்டிருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு உங்களோட கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டைப் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டபிளாக இருந்தாலே போதும், அது வந்து டேரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இதுதான் வந்து நான் அந்த வீடியோவில் மீன் பண்ணியிருப்பேன். C++ வந்து பார்ஷியலி ஊப், அதாவது நீங்கள் சுத்தமாக ஊப்ஸே தெரியல, நான் ஊப்ஸே இல்லாமல் கோட் அடிக்க போகிறேன் நினச்சாலும் இட் இஸ் பாசிபிள். ஆனால் ஜாவாவில் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்கள் வந்து ஜாவாவில் கோட் அடித்தாலே ஊப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் அந்த கொஷினுக்கான கிளாரிஃபிகேஷன். அதுக்கு அடுத்தது இதுக்கான ஒரு ஒர்க்கிங் கோடுமே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ ஜாவாவில் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மெயின் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கணும், அண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு கொடுத்துருக்கணும். அண்ட் தென் வந்து நம்ம என்ன அவுட்புட் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துருவோம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் ஏன் வந்து ஊப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெட்டர் ஆர்கனைசேஷன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மாடுலாரிட்டி ஈஸியாக இருக்கும். மாடுலாரிட்டினா என்னென்னா கோடை வந்து பிரித்து வைக்கிறது தான் மாடுலாரிட்டின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ஈஸி. ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஃபங்க்ஷன், அதோட நேம் மட்டும்தான். அதோட நேம் கூட வந்து சம்டைம்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரே நேம் தான் வச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்கலாம் சில சிச்சுவேஷனில். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபங்க்ஷன் நேம் 1 ஃபங்க்ஷன் நேம் 2 அப்படின்லாம் வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் மாடுலாரிட்டி ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது ஸ்கேலபிலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸி. ஸ்கேலபிலிட்டி இந்த சென்ஸ் நான் வந்து கோடோட ஸ்கேலபிலிட்டி சொல்கிறேன். ஒரு 10 டெவலப்பர் 20 டெவலப்பர் வேலை செய்கிற டைமில் திடீர்னு 2000 டெவலப்பர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஊப்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா மற்றவங்களோட கோடை வந்து நீங்கள் உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாமல் அவங்களோட கோட் டேரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஈஸி. ஸோ உங்களுக்கு வந்து மொத்த கோட் பேஸுமே தெரியணுன்ற அவசியம் வந்து கிடையாது ஊப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ. சரி, இதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்க்ரீட்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோட் போட்டிருக்கேன். இப்போ கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ப்ளூ பிரிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க. அந்த பில்டிங்க்கு வந்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி 100 பில்டிங் 200 பில்டிங் கூட கட்ட முடியும். அந்த ப்ளூ பிரிண்ட் ஆனால் ஒன்று தான். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து இதுக்கு நான் ரியல் வேர்ல்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த காருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கலர் இருக்க போது, அந்த காருக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்பிளே இன்ஃபோ இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே இன்ஃபோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே வரவே இல்லை. இது வந்து ஒரு கிளாஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு கார் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நியூ அப்படின்ற கீவேர்டு இருக்குல்ல, இந்த நியூ கீவேர்டு யூஸ் பண்ணால் தான் ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் க்ரியேட்டே பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா கார் மை கார் ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நியூ அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து இந்த காரோட ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ வந்து என்னன்னா லிட்ரலி இந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டு எனக்கு ஒரு கார் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த நியூ கீவேர்டு என்ன பண்ணால் புது காரை ஜென்ரேட் பண்ணி இந்த இடத்துல மை காரில் வந்து கொடுத்துரும். இப்போது அந்த கலர் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி நம்ம டேரெக்டாக செட் பண்ணுறதுமே தப்பு. அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து என்கேப்சுலேஷன் பார்க்குறப்போ வந்து நமக்கே வந்து புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டாட் அப்படின்னு போட்டு நம்ம வந்து கால் பண்ணிடுவோம். முடிஞ்சால் நான் வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ போடுறதுக்குமே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ யா, இதுதான் வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸஸ்னால் என்னென்னா வந்து லிட்டரலி வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். இதை வச்சு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் எப்போ நியூ கீவேர்டு வச்சு ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகுதோ இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்போ நம்ம நியூ கீவேர்டு வச்சு க்ரியேட் பண்ணுறோமோ அது ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸ் அப்படின்ற வேர்டு வச்சு க்ரியேட் பண்ணுறது ஒரு கிளாஸ். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, அடுத்தது போயிடலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பில்லர்ஸ் ஆஃப் ஹூப்ஸ்குள்ளே போக போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன்.
ஸோ என்கேப்சுலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவையும் உங்களோட மெத்தட்ஸையும் ஒன்றா பைண்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து என்கேப்சுலேஷன். இதுக்கு சிம்பிளாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து காசை எடுக்கணும் இல்லை காசை போடணும் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு எல்லாருமே அந்த காசை வந்து எடுத்துக்க முடியுமா இல்லை போட முடியுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் எப்பயுமே ஏடிஎம்மில் போவீங்க, ஏடிஎம்மில் நிறைய செக் நடக்கும், எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட காசை வந்து எடுத்து கொடுப்பாங்க அண்டு காசை வந்து போட முடியும். கரெக்டாக டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியலில் போடுற மாதிரி காசை போட்டுலாம் வந்துட முடியாது. இதுதான் வந்து என்கேப்சுலேஷன்லையுமே நடக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் பணத்தை வந்து போட முடியாது. நீங்கள் ஒரு மெத்தடை கால் பண்ணுவீங்க, அந்த மெத்தட் தான் வந்து ஆக்சுவலான டேட்டாவை போய் மேனிப்புலேட் பண்ணும். சரி, இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோடய நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஜாவாவில் பக்காவாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவாவில் வந்து அக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அக்சஸ் மாடிஃபையரில் என்ன பேசிக்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ வந்துட்டு நம்மளால் ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் அப்படின்ற மாதிரி நம்மளால் வைக்க முடியும். இது மூலிமா நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு டேட்டாவை வந்து நம்மளால் ப்ரைவேட்டாகவும் வச்சுக்க முடியும், இல்லை பப்ளிக்காகவும் வச்சுக்க முடியும் அண்ட் ப்ரொடெக்டடாகவும் வச்சுக்க முடியும். அதுக்கு வந்து ஸ்கோப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பப்ளிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் வேணால் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைவேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதாவது லிட்ரலி இந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் என்னால் அந்த ப்ரைவேட் டேட்டாவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரைவேட். அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல் எந்தெந்த பேக்கேஜஸ்லாம் இருக்கோ அந்த அதாவது இந்த சேம் பேக்கேஜ்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் அது வந்து ப்ரொடெக்டட். பப்ளிக்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ்லேருந்துமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அக்ராஸ் த ஃபைல்ஸ் நீங்கள் எங்கேருந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் தென் பப்ளிக். அது இல்லாமல் டிஃபால்ட் மாடிஃபையர்னு ஒன்று இருக்குது. டிஃபால்ட்டும் ப்ரொடெக்டடும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ டிஃபால்ட் வந்து நீங்கள் இந்த மாடிஃபையர் போடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ப்ரைவேட் வேரியபிளை எப்பயுமே இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போது இந்த பேலன்ஸை யாராவது வந்து டேரெக்டாக மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால மாடிஃபை பண்ண முடியாது. நம்மளோட முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து மை கார் டாட் கலர் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்ல, அது ஆனால் ஒர்க் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட் மாடிஃபையர் வந்து யூஸ் ஆகிருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைவேட் அப்படின்னு போட்டோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்னு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அது ப்ரைவேட்டில் போட்டுட்டோம். சரி, இதை நான் எப்படிடா நான் அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இது டெபாசிட் அப்படின்னு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை கெட் பேலன்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வாங்கிட்டு அந்த அமௌண்ட் வந்து பேலன்ஸோடு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது இந்த ஆப்ஜெக்டை இந்த கிளாஸ்க்குள்ளே தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் சொன்ன அந்த ரூல் வந்து வேலிடேட் ஆகிடுச்சு, அது வந்து வயலேட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அப்படியே செட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து மேனிப்புலேட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கால் பண்ணது ஒரு பப்ளிக் மெத்தட் நான் சொன்ன மாதிரி யார் வேணால் கால் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் இல்லாமல் எந்த கிளாஸில் வேணால் யார் வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டேட்டா, அதாவது இந்த ஆட்ரிபியூட்டையும் இந்த மெத்தட் இது ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணி வைக்கிற இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ லைஃப்பில் இதுக்கப்புறம் நீங்கள் என்கேப்சுலேஷனை மறக்கவே கூடாது. ஓகே, இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சில வேரியபிள்ஸை அன்ஆத்தரைஸ்டாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அன்ஆத்தரைஸ்ட் யூசேஜ் வந்து நடக்கவே கூடாது. இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன். சரி, இதுக்கு வந்து லிட்ரலி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க கரெக்டாக, அந்த ஃபோனுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் போடுறீங்க. ஏன், அது கீழே விழுந்தால் வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக. அப்போது அதை நீங்கள் போடலை அப்படின்னா இதை யார் வேணால் அக்சஸ் பண்ண முடியும். அதாவது அது கீழே போட்டால் உடனே வந்து உடஞ்சிரும். உங்களோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே போடுற அந்த என்கேப்சுலேட்டட் கவர், அதாவது கேஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுதான் என்கேப்சுலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன்னெரிட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்னெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்னெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி ஒரு கிளாஸோட ஒரு சில ஆட்ரிபியூட், மெத்தட் எல்லாமே காமனாக வேறு சில கிளாஸஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகும். இதில் சில பல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. இஸ் அ ரிலேஷன்ஷிப்னு இருக்குது, ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹேஸ் அ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். இஸ் அ அப்படின்னு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது இன்டர்ஃபேஸ் டைப்பான ஒரு ரிலேஷன்ஷிப். இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ டோன்ட் வரி. இப்போ இன்னெரிட்டன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன், என்னோட இந்த ஹைட்டோ, என்னோட இந்த கலரோ, என்னோட இந்த ஹேர் டைப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என் டேட் கிட்டேருந்து வந்திருக்கும், இல்லைனா என்னோட அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு சைட்லேருந்து மட்டும்தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அவங்களோட அம்மா அப்பா கிட்டேருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஃபாதர் வந்து பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்னெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகும். இது இன்னெரிட்டன்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா,
இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னா என்னோட சொத்து எல்லாமே என்னோட பசங்களுக்கு தான் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பாவோட விஷயம்லாம் பையனுக்கு வருது, இல்லை அம்மாவோட விஷயம்லாம் பையனுக்கு வருது, இல்லை பொண்ணுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுகிறோம், முன்னாடி இருக்க கிளாஸோட மெத்தட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளாஸில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அனிமலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும். அதாவது டாக் இருக்கலாம், கேட் இருக்கலாம், லயன் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு டைகர் இருக்கலாம். இந்த மாதிரி என்ன அனிமல் வேணா இருக்கலாம். ஆனால் எல்லா அனிமலுக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஈட்டிங். கண்டிப்பாக எல்லா அனிமலும் கண்டிப்பாக சாப்பிட தான் போகுது, கரெக்டாக. அது என்ன டிஃப்ரெண்ட்டாக பெருசாக சாப்பிட்ற போகுது, வாயில் போட போகுது, அதுக்கப்புறம் மெல்ல போகுது, டைஜஸ்ட் பண்ண போகுது, கரெக்டாக. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நான் ஒரு இடத்துல எழுதி வச்சுருவேன். இப்போது அனிமல்ஸு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளால் எழுத முடியும். என்னெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ டாகால் மட்டும்தான் பார்க் பண்ண முடியும், பூனையால் பார்க் பண்ண முடியாது, அதெல்லாம் மியாவுன்னு தான் கத்த முடியும். ஓகேங்களா. இப்போ வேறு ஒரு இது எடுத்துக்கிறேன். இப்போ வந்து லயன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லயன் வந்து பார்க் பண்ணாது, லயன் வந்து ரோர் தான் பண்ணும், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அனிமல் அப்படின்ற இந்த கிளாஸில் தேவையான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருக்கும். அதை வந்து நான் இங்கே எழுதாமல் எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம டாகை வந்து நியூ டாக் அப்படின்னு போட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். இன்னொரு டைப் என்னென்னு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, டாக் ஈக்குவல் டு நியூ அனிமல் அப்படின்னு கூட நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா அனிமலுன்றது அதோட பேரண்ட், கரெக்டாக. ஸோ அதை வச்சுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு டைப் ஆஃப் இனிஷியலைசேஷனுமே வந்து பண்ண முடியும். அதாவது ஸோ பேரண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பேரண்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அனிமல் டாக் ஈக்குவல் டு நியூ ஆனிமல் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா ஆனிமல் டாக் ஈக்குவல் டு நியூ டாக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபைனலி நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு வந்து அசைன் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் டாட் ஈட்டும் கால் பண்ணிக்கலாம், டாட் பார்க்கும் கால் பண்ணிக்கலாம். இந்த ஈட்டுன்றது இங்கேருந்து வரும், இந்த பார்க்குன்றது இங்கேருந்து வரும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அடுத்து இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரீயூசபிள் கோட்லாம் நிறைய இருக்கும். இப்போ வந்து நீங்கள் யூடியூபே எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக எந்த யூசர் வந்து இதை பார்க்குறாங்கன்ற டேட்டா உங்களுக்கு வந்து தெரியணும். நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் ஒரு வீடியோ போய் பார்க்குறீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து இந்த ஏஜ்லேருந்து பார்க்குறீங்களா, இல்லை இந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்களா, இல்லை இந்த வீடியோ வந்து லாகின் பண்ணால் தான் பார்க்க முடியும் அப்படின்றது. லாகின் அப்படின்றது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. இப்போது இதை நம்ம எல்லா காம்பனண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த கோடை திருப்பி எழுதுறதுக்கு பதிலாக ஒரு பேஸ் காம்பனண்ட் எழுதி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மற்ற எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம எழுதிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி கீழே இருக்க எல்லா கோடுமே வந்துடும். ஸோ தட் நான் இந்த அண்டர்லைங் ஆர்கிடெக்சரோ இல்லை அண்டர்லைங் கோடை வந்து நான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன இன்ஹெரிட்டன்ஸ் வந்து தப்பான இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த பேரண்ட் கிளாஸை நான் வந்து திருப்பி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும், இங்கே இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேரண்ட் கிளாஸஸில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட சைல்ட் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட் 1 அண்ட் பேரண்ட் 2. ஸோ இது ரெண்டுத்தோட ஆட்ரிபியூட்ஸுமே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும். இதனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே பேரண்ட் 1க்கு வந்து ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, பேரண்ட் 2க்கும் வந்து ஈட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ நான் சைல்டை வந்து ஈட்டுன்னு சொல்கிறப்போ இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எடுக்குமா இல்லை இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எடுக்குமா அப்படின்றப்போ ஒரு பிரச்சனை வரும். இதுதான் வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனையாக நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்ஃபேஸஸ் மூலிமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். லேட்டராக அந்த இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கிளாஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு கிராண்ட் சைல்டு வந்து அவங்களோட விஷயம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும். அதுக்கு மேலே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஈட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இங்கே வரும்.
அதே இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ இதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒரு லெவல் இல்லாமல் மல்டிபிள் லெவல் போயிட்டே இருக்கும். எத்தனை லெவல் வேணால் நம்ம வந்து போகலாம். ஸோ இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். பேரண்ட் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் சைல்ட்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் பேரண்ட், அது கீழே வந்து மல்டிபிள் சைல்ட்ஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா இது வந்து ஹைரார்க்கியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்ரிட். ஸோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேரண்ட் இருக்கலாம், இதில் வந்து 2 சைல்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராண்ட் சைல்டு 1 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளாஸ்லேருந்து 2 கிளாஸஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது அண்ட் ஸோ ஒன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா இது வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்றா வந்து வந்துச்சுன்னா அது வந்து ஹைப்ரிட்னு சொல்லுவோம். ஹைரார்க்கியல் வந்து ஒரே இடத்துலேருந்து 2-3 சைல்டு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மல்டி லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு அடுத்த லெவல் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள்னா வந்து டேரெக்டாக பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்காங்களா, இதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட் ஏ பேரண்ட் பின்னு 2 இருக்குது அப்படின்னா 2த்துலேயும் இருக்க சேம் மெத்தட் வந்து கீழே எந்த மெத்தட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறப்போ நம்ம வந்துட்டு பேரண்ட் 2 அப்படின்றது எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளே சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை வந்து இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டைமண்ட் ப்ராப்ளம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ டைமண்ட் ப்ராப்ளம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து க்ளோஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து க்ளோஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் சி அப்படின்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயுமே வந்துட்டு க்ளோஸ் மெத்தடை நான் வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். நான் இங்கேயுமே வந்துட்டு க்ளோஸ் மெத்தடை வந்து நான் வந்து ஓவர் ரைட் பண்ணி எழுதிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் நான் இப்போ புதுசாக ஒரு கிளாஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் எழுதுகிறப்போ வந்து கிளாஸ் டி வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் டியில் வந்து ஒரு பிரச்சனை வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் டி பை ஹரீஷ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் டி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போது இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த வேரியபிளை டாட் இதை நான் அக்சஸ் பண்ணுறப்போ டேரெக்டாக வந்து க்ளோஸ் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த க்ளோஸ் மெத்தட் எனக்கு இதை கால் பண்ணணுமா இல்லை இதை கால் பண்ணணுமா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா தெரியாது, ஏன்னா 2 பேருமே வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க. இங்கே இதுலேயுமே வந்துட்டு நம்ம வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ இந்த ஒரு பிரச்சனைனால தான் வந்து ஒரு சில லாங்குவேஜஸில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை டேரெக்டாக வந்து தரமாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் எழுதி ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து டைமண்ட் ப்ராப்ளம். டைமண்ட் ப்ராப்ளம் என்னென்னா கிளாஸ் ஏல இருக்கிற ஒரு மெத்தடை அதோட 2 சைல்டுமே வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி எழுதி அதை கிராண்ட் சைல்டு வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணால் இந்த மெத்தட் வருமா இல்லை இந்த மெத்தட் வருமா அப்படின்ட்டு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ரிடண்டன்சி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு ஆம்பிகிட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம், ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து இதை தான் நம்ம டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து யாராவது வந்து டைமண்ட் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்தது பாலிமார்ஃபிசம். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பாலிமார்ஃபிசம். ஒன்று ரன் டைம், இன்னொன்று வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். இப்போ ரன் டைம் பாலிமார்ஃபிசமில் பார்த்தீங்கன்னா வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் மூலமா நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணுவோம். அண்ட் தென் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் பார்த்தீங்கன்னா வந்து மெத்தட் ஓவர் லோடிங் மூலிமா வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மெத்தடு இவன் வந்து வச்சுருப்பான், நம்மளோட பேரண்ட் கிளாஸ் வந்து வச்சுருப்பான். அதில் நம்ம ஓவர் ரைடுன்ற அனோட்டேஷன் போடாமலும் போகலாம். அதே மெத்தடோட சிக்னேச்சரை யூஸ் பண்ணி நான் இன்னொரு மெத்தடை என்னோட சைல்டு கிளாஸில் எழுதுனேன் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயே நான் வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆனிமல் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கொடுக்க போகுது. இந்த ஆனிமல் சவுண்டு வந்து நான் ஜென்ரலாக வந்து ஆனிமல் சவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டாக் அப்படின்றது இதே மெத்தடை இதே நேமில் இருக்க மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன். இங்கே ஓவர் ரைட் அப்படி நான் கொடுத்து நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜாவா வந்து எரர் த்ரோ பண்ணும்.
ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல ப்ராக்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து உஃப் அப்படின்னு நான் சொல்கிறது மூலயமா டாக் வந்து எப்போல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து சவுண்ட் வந்து உஃப் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இதே இடத்துல நான் ஆனிமல் அப்படின்னு நான் போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து ஆனிமல் சவுண்டுன்றது பிரிண்ட் ஆகிருக்கும். இதே இடத்துல நான் இன்னொரு தடவை நான் எழுதுகிறப்போ இதில் வந்து நான் கேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டுன்னு சொல்லிட்டு மியாவ் அப்படின்னு எழுதிட்டேன்னா இங்கே நான் டாகுன்னு கொடுக்குறப்ப எனக்கு டாகுன்ற உஃப்ன்றது அவுட்புட் வரும். இதே இடத்துல நான் கேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்து மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு ரன் டைம் பாலிமார்ஃபிசம் நடக்கும். அது இல்லாமல் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் மெத்தட்ஸை ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஆடுன்ற மெத்தடை வந்து நான் ரிட்டன் டைப் நான் இன்ட்னு போட்டிருக்கேன், இன்னொரு இடத்துல ரிட்டன் டைப் வந்து டபுள்னு போட்டிருக்கேன். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டன் டைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை என்னோட பேராமீட்டர்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நான் இன்னொன்று கூட நான் எழுத ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே இன்ட்டையே ஆட் அப்படின்னே நான் வந்து போட்டுப்பேன். ஆனால் பேராமீட்டர் வந்து இன்ட் ஏ, இன்ட் பி, இன்ட் சி அப்படின்னு நான் கொடுப்பேன். ரிட்டன் 0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்றது ஒரே ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் தான் வந்து நான் 3 தடவையும் எழுதியிருக்கேன். ஸோ நான் இப்போ மேத் மெத்தட் நான் கால் பண்ணுறப்ப நான் எப்போ வந்து 2 பேராமீட்டர் கொடுக்குறேனோ அதில் 2மே எப்போ இன்டீஜராக இருக்கோ அப்போ இந்த மெத்தட் கால் ஆகும். இதுவே அதே மேத் மெத்தடோட ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட் மெத்தடை நான் 2 டபுள் வச்சு கால் பண்ணேன்னா எனக்கு இது வந்து கால் ஆகும். அதே மேத் மெத்தடோட ஆட் மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறப்ப 3 பேராமீட்டர் கொடுத்தேன்னா எனக்கு 0ன்றது ரிட்டன் ஆகும், எனக்கு கரெக்டான அவுட்புட் வராது. இதுதான் வந்துட்டு நமக்கான பாலிமார்ஃபிசம். இதை நான் எப்படிலாம் நான் கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட மெயின் கிளாஸை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் கிளாஸில் வந்துட்டு நான் வந்துட்டு மேத் object1 equal to new math அப்படின்னு போட்டு நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த object1 நான் எப்படிலாம் கால் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா obj.add அப்படின்றது தான் நான் எல்லா தடவையும் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இதோட ரிட்டன் டைப் வந்து மாறும். 1 2 அப்படின்னு நான் வந்து ஒரு தடவை கால் பண்ணலாம். 1, 2, 3 அப்படின்னு நான் வந்து கால் பண்ணலாம். 1.2 and 2.3 அப்படியுமே என்னால் வந்து கால் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும், என்னோட செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெத்தடை கால் பண்ணும், என்னோட தேர்ட் மெத்தட் வந்து இந்த மெத்தடை வந்து கால் பண்ணும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் டைமில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் வந்து கால் பண்ணும். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் தான், கால் பண்ணுற மெத்தடு ஒரே மெத்தட் தான். ஆனால் உள்ள இன்டர்னலி கால் பண்ண போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தட் வந்து கால் ஆகும். இதுதான் வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம். சப்போஸ் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, இதை வந்து என்ன ஆனாலும் மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி யார் கூப்பிடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மறக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சொல்கிறேன். சரி, நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க, இந்த வேலை வந்துட்டு எனக்கு இப்போது ஒரு 5 kgக்கு வந்து நான் பாக்ஸஸ் எடுத்து நான் இன்னொரு இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது நான் வந்து வேலைக்கு போகிறேன், என்னோடய வேலையை வந்துட்டு பாக்ஸ் எடுத்து வைக்கிறதா என்னோடய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அதே என்னோடய பாஸ் வந்து சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து செஞ்சுருவேன். இதுவே எங்கள் அம்மா வந்து என்கிட்ட பண்ண சொன்னாங்கன்னா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் த காலி வந்து நம்மளோட வேலையை வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனை எங்கேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அதை காலர் அப்படின்னு சொல்லுவோம். காலி அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலான ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுற போரிய இடம் இருக்குல்ல, எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய கோடு இருக்குல்ல, அது வந்து காலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த 2 வார்த்தை தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாலிமார்ஃபிசம் எப்படிலாம் அட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, ரன் டைம் இருக்குது அண்டு கம்பைல் டைம் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பாலிமார்ஃபிசம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. சப்போஸ் மறந்தீங்கன்னா ஐ எம் நாட் ஷுர், திருப்பி இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிய வேண்டிய விஷயம் மட்டும் வெளியே தெரியும், தெரியக்கூடாத விஷயத்தை வெளியே தெரிய வைக்க மாட்டோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனோட எக்ஸாம்பிள். ஸோ
இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிவி ரிமோட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவி ரிமோட் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ இதோட பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த பட்டன்ஸ்க்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. நீங்கள் எந்த பட்டன் வால்யூம்னு போட்டிருக்கா, ஓகே இது அழுத்துவோம், வால்யூம் ஏறுது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஆஃப்னு போட்டிருக்கா, ஆஃப் பட்டன் அழுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் இது எப்படி வந்து இந்த சிக்னல் போச்சு, எப்படி அதை டிவி ப்ராசஸ் பண்ணிச்சு, எப்படி இந்த ரிமோட் வந்து ப்ராசஸ் பண்ணிச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதுதான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் ரியல் வேர்ல்டில் சொல்லுவோம். சரி, இப்போது ப்ரோக்ராமேட்டிக்கலாக இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைடிங் த இன்டர்னல் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்போசிங் ஒன்லி த நெசசரி இன்ஃபர்மேஷன் டு த யூசர். ஓகேங்களா? இங்கே யூசர்ன்றவங்க வந்து டெவலப்பராகவும் இருக்கலாம், இல்லை டேரக்ட் யூஸராகவும் இருக்கலாம். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் 2 மூலியமாக வந்து அச்சீவ் பண்ணலாம். இது வந்து 2 டைப்ஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் cannot be instantiated. ஒன்று வந்து அதனால் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இட் கேன் கண்டெயின் போத் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கான்க்ரீட் மெத்தட். சப் கிளாஸஸ் கண்டிப்பாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும். ஸோ மெத்தட்ஸ் வந்து ஓகே மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கான்ட் இன்ஸ்டான்ஷியேட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கான்ட் இன்ஸ்டான்ஷியேட் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம முன்னாடி இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ அப்படின்னு போட்டிருப்பேன். இதை தான் நம்ம வந்து இன்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனிமல் ஈக்குவல் டு நியூ அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் நியூ டாக் அப்படின்றது வந்து சொல்லியிருப்போம். ஆனால் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை எப்பயுமே நியூ அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொடுக்கவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்புன்னு இருக்குது, ஆனால் அந்த ஷேப்புன்றதை இந்த சைடில் நம்மளால் வைக்கவே முடியாது. இங்கே வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிட்டு அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷேப்புன்றதை டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், கான்க்ரீட் மெத்தடும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற இந்த வார்த்தையோடு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் என்ன டேட்டா டைப் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெத்தடோட நேம் இருக்கும், உடனே செமிகோலன் போட்டுருவாங்க. அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனே இருக்காது. யூஸ்வலாக மெத்தட்னா இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு உள்ளே என்னெல்லாம் எழுதணும் அப்படின்றது எழுதிருப்போம் கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல அப்படி நடக்கவே நடக்காது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எப்பயுமே அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். ட்ரா அப்படின்னா இது வரையணும் உங்களுக்கு தெரியும், ஆனால் எப்படி வரையன்ற கோடி இதுக்குள்ளே இருக்கவே இருக்காது. அது நீங்களே தான் எழுதிக்கணும். அது வேறு கிளாஸில் எவனையாவது எங்கேயாவது எழுதி வச்சுருப்பான். அது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப் கிளாஸில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே என்ன தெரியும்னா, ஷேப் கிளாஸ் அப்படின்னா வந்து ட்ரா அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும்னு தெரியும். ஆனால் அது எப்படி ட்ரா பண்ணோம் உங்களுக்கு தெரியாது. அதை நீங்களே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஷேப் குட் பி ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கலாம். அது எப்படி வேணால் வரையேன் கரெக்டாக. அது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். அப்போது நான் அதை வந்து சர்க்கிள் அப்படின்னு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா ட்ராயிங்கை சர்க்கிள், இல்லைனா வந்துட்டு ஒரு பென் எடுங்க, ஒரு ரேடியஸ் வச்சு ஒரு ரவுண்டு போடுங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இங்கே வந்து உள்ளே கொடுப்பேனா இருக்கும். இதுவே வந்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறப்போ நான் வந்து ஸ்கொயர் கிளாஸ் வந்து எழுதிட்டேன்னா, ஸ்கொயர் கிளாஸ் வந்து நான் சொல்லிவிடுவேன் எனக்கு வந்துட்டு ஒரு இது சைடு வந்து கொடுத்துருங்க. அந்த சைடு வந்து நான் 90 டிகிரியில் 4 தடவை வந்து நான் மாற்றி கோடு போடுவேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஸ்கொயர் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இது ரெக்டாங்கிள் அப்படின்னா வந்துட்டு எல் ஒன்று வாங்குவேன், ஹெச் ஒன்று வாங்குவேன், அதுக்கப்புறம் எல் 2 இது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெச் 2 இது நான் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். இது நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் எப்பயுமே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிற கிளாஸஸும் இருக்கலாம், இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாத கிளாஸஸும் இருக்கலாம். ஸோ அதுதான் கான்க்ரீட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதுதான் கான்க்ரீட் மெத்தட். எப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெத்தட் சிக்னேச்சர் இருக்குது அண்ட் அதோட இம்ப்ளிமெண்டேஷனும் சேர்ந்து இருக்கோ, இதை வந்து நம்ம கான்க்ரீட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் எப்போ வந்து எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லையோ அது வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட். அதாவது இங்கே என்னெல்லாம் நான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற நான் கீவேர்டில் நான் என்னென்னலாம் எழுதுறேனோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே இருக்கணும். இல்லைனா ஜாவா வந்து எரர் த்ரோ பண்ணும். ஜாவான்னு இல்லை, எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா எரர் த்ரோ ஆகும். ஸோ ஒரு ஷேப்புன்ற கிளாஸ் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன்னா இட் இஸ் அசியூம் தட் நான் கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன், அதுக்கு தேவையான மெத்தட்ஸ்லாம் நான் எழுதியிருப்பேன். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டமே நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து யூபிஐ அப்படின்ற சிஸ்டம் எப்படி எழுதணுன்றது எனக்கு தெரிஞ்சிடும்.
அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கு வேற ஒரு கம்பெனி நான் யூஸ் பண்ணுறேன், அவனுக்கும் என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியும். ஆனால் இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். அண்டு எந்த டைமில் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். எந்த யூசர் வந்து இதை அக்சஸ் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெத்தட் எழுதிட்டு இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் கெட் ஓடிபி இல்லை அப்ஸ்ட்ராக்ட் சென்ட் ஓடிபின்ற மெத்தட் எழுதிடுவேன். ஸோ கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, யூபிஐ இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஓடிபி யூஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி வந்துடும். அதுக்கு அடுத்தது நான் அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து லெட்ஸே ஓடிபியை விட்டுருங்க. ஸோ ஓடிபி வந்து முடிஞ்சு. அதே மாதிரி நான் இந்த இடத்துல என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நான் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு நான் வச்சுப்பேன். என்னோட டைம் இல்லைனா வந்து லாங் அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் ஸ்டார்ட் டைம் ஸ்டாம்ப், இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் டைம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன்னா யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதினாலும், அவங்க யூபிஐயாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதுனா கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த ஸ்டார்ட் டைமுன்றதை எனக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆச்சு, ரிகார்ட்லெஸ் ஆஃப் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது என்னோட பேமெண்ட் கிளாஸ்க்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதையுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து லிட்ரலி நிறைய பேர் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து எடுத்துக்கோங்க. கார் வந்து நீங்கள் ஓட்டுவீங்க, அது வந்து ஆக்சிலேட்டர் தான் முன்னாடி போகும்னு தெரியும். கியர் மாற்றினா வந்துட்டு ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து சேஞ்ச் ஆகும்னு தெரியும். நீங்கள் இந்த சைடு திரும்பினா கார் இப்படி திரும்பவும் தெரியும், இந்த சைடு திரும்பினா கார் அப்படி திரும்பவும் தெரியும். ஆனால் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஸ் அ டிரைவராக காரை யூஸ் பண்ண தெரியும், ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. அதே மாதிரி ஆஸ் அ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களோட இஷ்டம். இப்போ காருன்றது இப்படி திருப்பினா இப்படி திரும்பணுன்றது யூனிவர்சல் லா, இந்த சைடு திருப்பினா இப்படி தான் திரும்பணுன்றது யூனிவர்சல் லா. ஆனால் அதை எந்த கம்பெனி வேணால் எப்படி வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். மாருதி நினச்சா வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், டாட்டா நினச்சா வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அதுக்கு வந்து இன்ஜின் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. டெஸ்லா மாதிரி நீங்கள் வந்து மோட்டர் வச்சு கூட நீங்கள் வந்து கார் ஓட்டிக்கலாம். ஆனால் கார் லைசன்ஸ் எதுக்கு வாங்குறீங்க? ஒரே ஒரு காருக்கு தான் வாங்க போகிறீங்க. எனக்கு வந்து ஓட்ட தெரியும், எனக்கு வந்து கார் வந்து ஓட்ட தெரியும், அதுக்கு தான் நான் வந்து கார் லைசன்ஸ் வாங்குறேன். ஆனால் இந்த கார் தான் நான் ஓட்டுவேன், அந்த கார் தான் ஓட்டுவேன் அப்படின்னு கிடையாது. எல்லா காருமே வந்துட்டு இந்த ஒரு கிளாஸ்ன்ற ப்ளூ பிரிண்ட் எடுத்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற மெத்தட்ஸை தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா காருமே வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் சேமாக இருக்கும், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆட்ரிபியூட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸஸ் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, இதுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னன்றது ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸஸ் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் வந்து எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் கற்றுக்குறீங்க அண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் வந்து கோட் எழுத போகிறீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு இப்போ ஆட்ரிபியூட்ஸ் வந்து சிலது வந்து இருக்குது. இப்போ அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்னென்னலாம் சொன்னனோ அந்த மாதிரி இன்டர்ஃபேஸஸ்க்குமே சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எஸ்எம்எஸ் வந்து நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது டிஃப்ரெண்ட்டான இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ வந்துட்டு எஸ்எம்எஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது டிஃப்ரெண்ட்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். அண்டு இப்போது புஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது டிஃப்ரெண்ட்டு அண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது டிஃப்ரென்ஸு. ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் தான் கொடுக்குது கரெக்டாக. ஸோ இதை நம்ம இன்டர்ஃபேஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் வேணுமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து மேண்டேட்ரி டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்டர்ஃபேஸ்னால். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கோட் எக்ஸாம்பிளுமே நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே கோட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாய்ட் சென்ட் மெசேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இப்போது இன்டர்ஃபேஸை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு வச்சு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. இதுவே வந்து இன்டர்ஃபேஸ் பற்றி யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மெத்தடை நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதனால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே சொன்ன மாதிரி சென்டுன்ற மெத்தடை நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ்க்கும் நான் தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கும் நானே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மெத்தடை நீங்கள் இந்த மாதிரி மட்டும்தான் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் க்ரியேட் பண்ணேன்.
அந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன், புஷ் நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதோட மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோட மெத்தடாலஜி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே நான் இனிஷியேட் பண்ணுறப்போ சேம் பேரண்ட், அதாவது யாரை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கணும், யாரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருக்கணும், அதை வந்து நான் இங்கே வந்து போட்டுக்கலாம். யாரை வந்து நான் இப்போ ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறேனோ அதை வந்து நான் ரைட் சைடில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுனால இதில் வந்து யுவர் இமெயில் ஹஸ் பீன் ஷிப்டோ இல்லை இமெயில் ஹஸ் பீன் டெலிவர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இப்போ எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்னா உங்களோட ஓடிபி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம கொடுக்கறதுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோடில் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பேன் என்னென்ன டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு என்னால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நானே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி போட்டிருக்கிற எல்லாமே வந்து மேண்டேட்டரி, கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இதையும் வச்சுக்கலாம், இதே மாதிரியான மெத்தட்ஸும் நான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்டேஷனோடு இருக்கிறதுமே நான் இங்கே வந்து வச்சுக்கலாம். ஆனால் இன்டர்ஃபேஸில் கண்டிப்பாக உள்ளே வந்து எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்கவே கூடாது. இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அட் ஆல் ப்ரொஹிபிட்டட். அது வந்து பண்ணவும் முடியாது, நீங்கள் பண்ணாலும் அது வந்து எரர் அடிக்கும். ஸோ இதான் வந்து இன்டர்ஃபேஸு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ஏன்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய மெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸில் உங்களால் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போது லெட்ஸே எனக்கு வந்து பேமெண்ட்டை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அண்டு ஓடிபி சென்ட் பண்ணுறதுக்கும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இப்போ புஷ் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுமே நான் வந்து என்னோட ஒரே கிளாஸில் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் கிளாஸ் ஹரீஷ் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் அண்டு பேமெண்ட் அப்படின்ற ரெண்டு இன்டர்ஃபேஸஸ்மே போட்டு நான் ரெண்டுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதோட இம்ப்ளிமெண்டேஷனும் நான் எடுத்துப்பேன், இதோட இம்ப்ளிமெண்டேஷனும் நான் சேர்த்து பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்டர்ஃபேஸஸ்னால் சிம்பிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாப் கான்ட்ராக்ட் மாதிரி. இதை வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னென்ன டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மெத்தட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேணும்னா எழுதிக்கங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இன்டர்ஃபேஸஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இன்டர்ஃபேஸஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க மறக்காமல். ஏன்னா இன்டர்வியூஸில் நிறைய இடத்துல வந்து கேட்குற ஒரு கேள்வி வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஊப்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் ஊப்ஸை ரொம்ப நல்லா சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா வியூஸ் போகல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் அப்படியே வந்து நான் கட் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே வந்துட்டு எந்த வீடியோவும் லாங் வீடியோ நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலிமா தான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அண்டு தமிழ் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டியும் சரி, கோடிங் கம்யூனிட்டியுமே சரி, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷனபிளான டுட்டோரியல்ஸாக இருக்கட்டும், நிறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் என்ன இருக்குது, இல்லை சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் என்ன இருக்குது அப்படின்னு வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலே உங்களோட எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் வந்து இருக்கும். ஒரு கிரியேட்டருக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு கிரியேட்டரை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் இட் பிரைட்டன்ஸ் அப் அவர் டே. நாங்கள் வந்து மோஸ்ட்லி நம்மளோட டெவ் சைடோ இல்லை கோடிங் சைடோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து பிஸ்னஸ் இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஃபுல் டைம் ஒர்க் இருக்கும். அது இல்லாமல் தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உங்களால் வந்து மணி டைரெக்டாக கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனா கூட ஒரு கமெண்ட் அண்ட் நீங்கள் பண்ணுற ஷேர் வந்து ரொம்பவே பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும். நான் வந்து எந்த வீடியோலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து கேட்டதில்லை. நீங்களே வந்து பார்த்து பிடிச்சி தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ், நல்ல வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் பீன். கீப் கோடிங். பை.